வருக வருக. சுவாமிகள் ஆசனத்தில் அமர வேண்டும். நானே தங்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்றிருந்தேன். பரவாயில்லை. என்னை அழைத்த காரணம்? நான் கூறுகிறேன் நரனே, அரசனின் மரியாதைக்குரியவன் நான். என்னை நீ மதிக்காத காரணம்? துறவிக்கு வேந்தனே துரும்பு. அரசனின் அபிமானம் பெற்ற உன்னை பற்றி எனக்கா கவலை? என்ன இருமோ இவனுக்கு? ராஜனே, இவனை என் சித்துக்களால் அழித்து விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது தவறு. பெரியவர்கள் இப்படி சிறுகுணம் காட்டி சினங்கொள்வது தவறு. மன்னா, அறியாமை அகந்தையை தரும், அகந்தை ஆத்திரத்தை தரும், ஆத்திரம் அநீதிக்கு வழிகாட்டும். அதற்கு சத்தியம் தலைவணங்காது. நீ பேசாமல் இரு. அருணகிரி, நீ பெரிய ஞானி போல் பேசிவிட்டால் பெரியவனா? எங்கே உனக்கு சக்தி இருந்தால் என்னை போல் கடவுளை நேரே வரவழி. உன் போன்ற மதம் கொண்டவர் கடவுளை காட்டும் ஆற்றலை பெற முடிந்தால் அடியார்க்கும் அடியவனான நான் அதை செய்து காட்டுவது கடினமா? அப்படியா? நாளே நம் போட்டியை ஆரம்பிப்போம். நான் அழைக்க என் தாய் வீரமாகாளி நேரே பிரசன்னமாவாள். உன்னால் முடிந்தால் அந்த முருகனை நேரே வர சொல், பார்ப்போம். ஆகட்டும், என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும். மன்னா, வருகிறேன்.